இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில நம்ம 62வது ஸ்லோகம் பார்க்கலாம். பிரகிருத்யா ரக்தாயாஸ்தவ சுததி தந்த சதருச்சேஹே பிரவக்ஷ்யே சாத்ருஷ்யம் ஜனயது பலம் வித்ரும லதா ந பிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாத ருணிதம் துலா மத்யாரோடும் கதமிவ விலத்னேத கலையா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இது எதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்கிறோன்னா, நன்றாக சுகமான தூக்கம் கிடைப்பதற்கு. நிறைய பேர் தூக்கம் இல்லாத அவதிப்படுறாங்க. தூக்கமும் பசியும் உண்மையாக எல்லாருக்கும் இருந்தால் தான் ஆரோக்கியம் இல்லையா? அதனால் நன்றாக தூக்கம் வர்றதுக்கு இது வடக்கு முகமாக அமர்ந்து தினம் 1000 முறை 8 நாட்கள் மட்டும் சொல்லிட்டு உளுந்து பொங்கல் நிவேதனம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அழகிய பற்கள் உடைய அமைந்த தேவி, உன்னுடைய உதடுகளின் வர்ணம் இயற்கையாகவே சிவப்பு. பவிழத்துக்கு பவிழக்கொடிக்கு பழம் கிடையாது. அதே போல் கோவை பழமும் இயற்கையாகவே பழுத்தாலும் உன்னுடைய உதட்டின் அளவுக்கு சிவப்பாக இருக்காது. ஆனால் எல்லா இதுலையும் என்ன சொல்கிறாங்க, கோவை பழம் போல் சிவப்பு உதடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவை பழத்திற்கு சிவப்பு கலர் கிடையாது. உன்னுடைய உதட்டின் நிறம் அதை விட மிக சிறந்தது. உன்னுடைய உதட்டை நிறத்தை பார்த்து கோவை பழமும் இந்த பவிழக்கொடியும் பவிழங்கிற இதுவும் ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிகிறது. உன்னுடைய உதட்டின் சிவப்பு அழகானது, மிகவும் நிறமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் சொல்லி நீங்கள் தூக்கம் என்கின்ற பலனை அனுபவிக்கலாம். இதை ராகமாக படிக்கலாம். பிரகிருத்யா ரக்தாயாஸ்தவ சுததி தந்த சதருச்சேஹே பிரகிருத்யா ரக்தாயாஸ்தவ சுததி தந்த சதருச்சேஹே பிரவக்ஷ்யே சாத்ருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா பிரவக்ஷ்யே சாத்ருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா ந பிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம் ந பிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம் துலா மத்யாரோடும் கதமிவ விலஜ்ஜேத கலையா துலா மத்யாரோடும் கதமிவ விலஜ்ஜேத கலையா பிரகிருத்யா ரக்தாயா சவசுததி தந்த சதருச்சேஹே பிரவக்ஷ்யே சாத்ருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா ந பிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம் துலா மத்யாரோடும் கதமிவ விலக்னேத கலையா. ஸ்ரீமாத்ரே நமஹ. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுபவர்கள்லாம் பார்க்கட்டும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. ராம் ராம்.